காரசாரமான காந்தாரி மிளகாய் வச்சு காந்தாரி சிக்கன் செய்கிறது பார்ப்போம். காந்தாரி மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரைங் பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 6லேருந்து 8 சின்ன வெங்காயம் வதங்க போட்டுருங்க. அதுக்கப்புறமா 2 நீள வாக்கின வெட்டின வெங்காயத்தையும் வதக்கிடுங்க. இந்த காந்தாரி மிளகா அரைச்சதில் 3/4 விழுதை இந்த வெங்காயத்தில் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீங்கள் 1/2 கிலோ சிக்கன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் தனியா பொடி இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு பொடியும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 கப் தண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டு நல்லா குக் பண்ண விட்டுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறமா மீதி அரைச்சி வச்ச அந்த காந்தாரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலையும் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரியிற வரைக்கும் எடுத்திங்கன்னா டேஸ்டியான காந்தாரி சிக்கன் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காந்தாரி சிக்கன் யம்மி ரெசிபி.